எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐசிடி லேர்னத்தான்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டேட்டையும் அடுத்த செட் ஆஃப் கோர்சஸ் எப்படி பண்றது, நீங்க இது வரைக்கும் பண்ண கோர்சஸ் எல்லாத்தையும் கோர்ஸோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல ஐசிடி லேர்னத்தான்ல மிஷின் லேர்னிங் கோர்சஸ் எப்படி பண்ணணும், மேத் ஒர்க்ஸ் போட்டிருந்த மிஷின் லேர்னிங் கோர்ஸ் எப்படி பண்ணணுங்கிற ஒரு டெமோ கொடுத்திருந்தோம். அந்த வீடியோ லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். And then student guide இந்த மாதிரி அபிஷியல் சைட்லயே இந்த டவுன்லோட் ஸ்டூடெண்ட் கைடு இருக்கும். இதுல தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட அபிஷியல் லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அக்டோபர் 31 தான் அதுக்கான லாஸ்ட் டேட். செல்ஃப் லேர்னிங் எண்ட் டேட் அக்டோபர் 31. ஸோ இன்னும் நமக்கு நல்லாவே டைம் இருக்கு. ஸோ இதோட இங்கேயே இந்த இதுல தெளிவா ஒவ்வொரு கோர்ஸும் எவ்வளவு டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதெல்லாம் அந்தந்த கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. இப்ப மைக்ரோசாஃப்ட் லேர்ன் ஏஐ, ஜென் ஏஐ பேசிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கோர்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணணுங்கிற யூசர் மேனுவல் தான், ஸ்டூடெண்ட் கைடு தான் இது இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப்லோட ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்ப இதுல நீங்க எந்தெந்த கோர்சஸ் டியூரேஷன் கம்மியா இருக்கோ அந்த கோர்சஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ அப்பனா உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் மினிமம் சர்டிபிகேட்ஸை ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ ஐசிடி லேர்னத்தான் கம்ப்ளீஷன் வாங்குறதுக்கு மினிமம் 10 to 12 கோர்சஸ் சர்டிபிகேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் மட்டும்தான் நமக்கு ஃபைனல் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கிடைக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி இங்கே சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மேத் ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆக்சுவலா 3 கோர்சஸ் இருக்கும். அவங்க 3ஐயும் சேர்த்து ஒரே கோர்சஸா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஐ ஃபவுண்டேஷன் ஃபார் யூல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது தனி பார்ட், தனி கோர்ஸ், மிஷின் லேர்னிங்கிறது தனி கோர்ஸ், டீப் லேர்னிங்கிறது தனி கோர்ஸ். ஸோ அப்ப இது 3ஐயும் முடிச்சு இந்த 3 சர்டிபிகேட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃப் தான் நீங்க 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணாதான் இது ஒரு சர்டிபிகேட் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால அதை கரெக்டா பாத்துக்கோங்க. அண்ட் தென் இதுதான் அந்த யூசர் கைடு. ஸோ இதுல போறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இந்த கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாகின்ல போய் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ லாகின் டீடைல்ஸ் உங்களுக்கு உங்க மெயிலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு உங்க மெயில் காப்பிக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் a minute, அது ஓபன் ஆகட்டும். அந்த மெயில்ல உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அவங்க சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ஆக்சுவலா லாகின் பண்ணி நம்ம இது பண்ணணும். ஜஸ்ட் a minute, அந்த மெயில் காப்பி எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். இதுதான் நீங்க உங்க மெயில்ல ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயில்ல ரிசீவ் ஆகி கீழே உங்களுக்கு லாகின் யூஆர்எலும் லாகின் ஐடியும் கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போயிட்டு நீங்க அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட பாஸ்வேர்டை வச்சு நான் உள்ள லாகின் பண்ணி போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடணும் அப்படின்னு. இதுதான் உங்களுடைய சர்டிபிகேட் அப்லோட் போர்ட்டல். இதுல பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருப்பாங்க நீங்க எவ்வளவு கோர்சஸ் என்ரோல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கோர்சஸ் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்கீங்க, கம்ப்ளீட்டட் எவ்வளவு கோர்சஸ், இதெல்லாமே இங்க அப்டேட் ஆகும். சோ இது எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்லோட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண எல்லா கோர்சஸுமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த அப்லோட் அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சர்டிபிகேட்டை உங்க லோக்கல் மிஷின்ல நீங்க எங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அங்க அதை சூஸ் பண்ணி நீங்க இங்க ஓபன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் இங்க அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு சர்டிபிகேட்டையும் அப்லோட் பண்ணணும். இங்க அப்லோடுக்கான கிரைடீரியா கொடுத்துருப்பாங்க. ஒன்லி பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட் மட்டும்தான் சப்போர்ட்டட். பிஎன்ஜிஓ இல்ல ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து பண்ண முடியாது. பிடிஎஃப் இருக்கணும், இல்லாட்டினா ஜேபிஜியா இருக்கணும். அதே மாதிரி அதனுடைய ஃபைல் சைஸ் 1 MBக்கு மேல இருக்கக்கூடாது. நாட் எக்ஸீடட் டு 1 MB. ஸோ 1 MBக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இங்க நீங்க அப்லோட் பண்ணுங்க. அந்தந்த கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேத் ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 சர்டிபிகேட் வரும் ஆக்சுவலா. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு சர்டிபிகேட், எம்எல்க்கு ஒரு சர்டிபிகேட், டிஎல்க்கு ஒரு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்க. சிங்கிள் பிடிஎஃபா அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு கோர்சஸுக்கும் நீங்க சர்டிபிகேட்ஸா அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க அந்த அக்டோபர் 31 முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றது, இந்த சர்டிபிகேட்ஸை நீங்க வெரிஃபை பண்ணுவாங்க. யாரு? ஐசிடி அகாடமி இந்த எல்லா சர்டிபிகேட்ஸையுமே வெரிஃபை பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அந்த கிரைடீரியா படி நீங்க சர்டிபிகேட்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் ஆஃப் லேர்னத்தான் இந்த மெனுல நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலா அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்
இங்க மென்ஷன் ஆகும் மை டவுன்லோட் சார். இதுல போய் இது வந்து அந்த பர்டிகுலர் டேட்ல உங்களுக்கு இங்க வந்து அந்த சர்டிபிகேட் வியூ ஆகும். இஃப் யூ ஆர் எலிஜிபிள், நீங்க எலிஜிபிள்னா தான் அந்த சொல்லியிருக்கிற மினிமம் நம்பர் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் முடிச்சிருந்தா தான் அதுக்கு எலிஜிபிள். ஸோ அதை நம்ம பாத்துக்கணும். இதுதான் வந்து சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றதுக்கான ப்ராசஸ். ஸோ இதே மாதிரி இந்த யூசர் மேனுவல பாருங்க. இந்த யூசர் மேனுவல்ல எல்லாமே கிளியர் கட்டா தெளிவா நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த கிளியர் கட்டான இந்த யூசர் மேனுவலை வச்சே நீங்க படிக்கலாம். இந்த யூசர் மேனுவல்ல எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஐசிடி அகாடமி லேர்னத்தானுடைய அபிஷியல் சைட்ல அவங்க ஒவ்வொரு கம்பெனிஸ் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அந்த கோர்ஸோட டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல எது மினிமம் டியூரேஷன் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த கோர்ஸோடைய மேனுவல்ல போய் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்டோட கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கோர்சஸா தான் இருக்கு. லேர்ன் ஏ அண்ட் ஜென் ஏ பேசிக்ஸ் 1.5 hours டியூரேஷன் தான். ஸோ அப்ப இதுக்கு வந்து நீங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அவங்க வித் ஸ்கிரீன்ஷாட்டோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோட இருக்கிறத நீங்க நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ அப்ப இதுதான் சேலஞ்ச் யூஆர்எல். அப்ப அந்த சேலஞ்ச் யூஆர்எல்ல போய் அந்த சேலஞ்சுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்ப மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் வச்சிருப்பீங்களா, அந்த மெயில வச்சு சைன் இன் பண்ணணும். இங்க யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி நீங்க ஐசிடி அகாடமி லேர்னத்தானுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை தான் கொடுக்கணும். ஸோ மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டோ இல்ல சர்டிபிகேட் டவுன்லோட் ஆகுறதுல இஷ்யூவோ இந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். ஸோ அதனால ப்ராப்பரான கரெக்டான மெயில் ஐடியை யூஸ் பண்ணுங்க. வைல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்ப இது வந்து இப்ப சர்டிபிகேட்டை நீங்க இது வரைக்கும் முடிச்சுக்கிட்டே வரத சைமல்டேனியஸா அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்து லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ண வேண்டாம். நீங்க முடிச்சிருக்க அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணி இதுல ஹப் பண்ணிடுங்க. அப்படியே முடிக்க அப்லோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்ப இது வந்து சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றதுக்கும் சர்டிபிகேட்டோட லாஸ்ட் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான லாஸ்ட் டியூரேஷன்ஸும் நம்ம இதுல கிளியர் கட்டா சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல இதுல இருக்கக்கூடிய கோர்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் கோர்சஸ் லேர்ன் ஏ அண்ட் ஜென் ஏ பேசிக்ஸை பத்தி எப்படி முடிக்கணும் அப்படிங்கறத ஒரு வீடியோஸ் நம்ம போடுறோம். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா எப்படி முடிக்கிறதுன்ற ஒரு கோர்ஸ் போட்டிருந்தீங்க சார், அடுத்த கோர்சஸ் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம இனிமேல் அதை வந்து ஃபர்தர் மோரா 31st வரைக்கும் டைம் இருக்கிறனால நம்ம ஒரு வீடியோஸ்க்கு ஒவ்வொரு கோர்சஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எப்படி முடிக்கிறதுங்கிறதையும் நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.